அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான் அல்லாஹ்வின் அடியார்களே, சாஃபான் மாதம் 15ஆம் நாள் சபே பராத் அன்று நம்ம செய்யக்கூடிய அமல்களை பற்றியும் அந்த நாளுடைய சிறப்பை பற்றியும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நபி சொல்லியிருக்காங்க, அன்று பகல் முழுக்க நோன்பு நூறுங்க, இரவில் அல்லாஹ்விடம் வணக்கம் செய்யுங்க, அதாவது தொழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் அந்த நாளில் சூரியன் மறைஞ்சதும் சொல்கிறான், முதல் வானத்துக்கு சொல்கிறான், என்னிடம் யாராவது பாவ மன்னிப்பு தேடுறவங்க இருக்கீங்களா, நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறேன். என்னிடம் யாராவது ரிஸ்க் தேடி கேட்குறீங்களா, நான் உங்களுக்கு ரிஸ்க்கு தரேன். என்னிடம் யாராவது நோயுற்றவங்க என்னுடைய நோயை நீ சிஃபா செஞ்சு குர்றாலான்னு கேட்குறீங்களா, நான் உங்களுக்கு சிஃபாவை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறதா நம்ம நபி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஓலைகள், அதாவது பிறக்கும் குழந்தைங்களோட ஓலைகள் அன்னைக்கு தான் எழுதப்படும். அன்னைக்கு தான் யார் யார் மௌத்தாக போகிறாங்க அப்படின்ற ஓலைகள் கிழிக்கப்படணும் நபி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு காஃபிர், சூன்யம் செய்கிறவங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவங்க, தாய் தந்தைக்கு மாறு செய்கிறவங்க, தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட பேசாமல் இருக்கவங்க, வட்டி வாங்குறவங்க, இவங்க எல்லாரை தவிர்த்து மற்ற எல்லா அடியர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நிறைய நரகவாதிகளை அல்லாஹ் நரகத்துலேருந்து விடுவிச்சு அவங்களுக்கு சொர்க்கத்தை அருள்வானாம். வாங்க இப்போ என்னென்ன அன்னைக்கு தொழுகணும் ஓதணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஹ்ரிப் தொழுதுக்கப்புறம் 3 யாசின் ஓதணும். முதலாவது யாசின் நீண்ட ஆயுளுக்காக ஓதி துவா செய்யணும். ரெண்டாவது யாசின் பலா முசீபத் நீங்கிறதுக்காக ஓதி துவா செய்யணும். மூன்றாவது யாசின் இரணம் பறக்கத்துக்காக, அதாவது ரிஸ்க் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக ஓதி துவா செய்யுங்க. அடுத்து தொழுகையை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன தொழுகணும் அப்படின்னா, 4 சலாமை கொண்டு 8 ரக்காயத் நஃபில் தொழுகணும். அல்ஹம்து சூறாக்கு அப்புறம் 5 முறை குல்ஹுல்லா சூறா ஓதணும். இந்த இது தொழுகிறதுக்கு என்ன பலன் அப்படின்னா, இதுக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹ் தரான். இது மட்டும் இல்லாமல் நன்மையும் இதுக்கு அதிகமாக தரான். அதுக்கடுத்தது ஒரே சலாமை கொண்டு 4 ரக்காயத் தொழுகணும். ஒவ்வொரு அல்ஹம் சூறாக்கு அப்புறம் 50 முறை குல்ஹுல்லா ஓதும். இதுக்கு பலன் என்ன அப்படின்னா, அன்று பிறந்த பாலகனை போட அல்லாஹ் மாற்றிடுறான். அவங்க தூய்மையானவங்களாம் அல்லாஹ் மாற்றிடுறான். அடுத்த தொழுகை ஒரே சலாமை கொண்டு 2 ரக்காயத் தொழுகணும். அல்ஹம் சூறாக்கு அப்புறம் ஆயத்துல் குர்சி 1 தடவை, குல்ஹுல்லா 15 தடவை தொழுது முடித்து 100 தடவை ஸலவாத் ஓதணும். இதற்கு பலன் இரண பரக்கத் வரும், மன அமைதி ஏற்படும், கவலைகள் எல்லாம் நீங்கும். அதுக்கடுத்த தொழுகை 7 சலாமை கொண்டு 14 ரக்காயத் தொழுகணும். அல்ஹம் சூறாக்கு அப்புறம் எந்த சூறா வேணால் ஓதலாம். இதுக்கு தொழுது முடிச்சதுக்கப்புறம் 100 முறை ஸலவாத் ஓதணும். இதனோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழுதுட்டு யார் என்ன துவா செய்தாலும் ஹலாலான தேவைகள் அல்லாஹ் நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ். இது எல்லா அமல்களையும் நீங்களும் செய்யுங்க, நானும் செய்கிறேன். எனக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.